Then freestyle collage. So இது பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ நார்மல் கொலாஜ் மாதிரி தான் இருந்தது ஃப்ரீ ஸ்டைல். பட் நீங்கள் வந்து எப்பவும் போல் 9 இமேஜஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்து இமேஜஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்டர்ஸ் மாதிரி கொடுக்க முடியும், அவ்வளோதான். நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருந்தது. ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜஸோட சைஸஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 இமேஜஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்ஷாட்டில் எப்போவுமே இதுதான் ஒரு சின்ன இஷ்யூ. என்னென்னா இந்த கொலாஜ் ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே 9 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லைன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்டர் இது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு பார்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த நம்ம ஓன் கஸ்டம் இது வந்துட்டு எப்பவும் நம்ம பண்ணுறது தான். ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு புது வீடியோக்கான ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணிருப்போம். ஸோ அது போடுறேன், உங்களுக்கு முடிஞ்சா போடுறேன். நல்லா வந்துச்சுன்னா அதையும் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், நல்லா வந்துச்சுன்னா நான் அப்போவே போடுவேன். பட் ஒரு சில டைம் வந்துட்டு என்னோட ஃபோனே வந்துட்டு எனக்கு எதிராக சதி வேலை செய்யும். ஏன்னா நான் வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணால் கட் ஆயிரும், அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட ஹெச்டி லுக்குக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ எனக்கு இதுவுமே பிடிச்சிருந்தது. ரொம்ப பிளர்ராக இருந்தது, எனக்கு ஓரளவுக்கு தெளிவாகவே காட்டுச்சு. இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டருமே இருக்குது. ஸோ ஆரோ இது பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு வந்துட்டு ஒரிஜினல் இதில் எனக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுச்சு. எனக்கு வந்து வீடியோலையுமே எனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஹெச்டி எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது, ஹை டெஃபினேஷனில் கிடைக்காது. பட் அந்த பிளர்ரெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு அளவுக்கு சேஃபான ஃபோட்டோ மாதிரி கிடைக்கும், நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன். பட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிலது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், ஷேக்கு 3D ஸ்பேஸ்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு, 2 to 3 months முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தென் இப்போ வந்து பிளர்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளர் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ், நார்மல் இமேஜ் அனிமேஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஷாட் வந்து இன்னும் எதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் தான் மெயின். தென் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்பீச் இது எப்போ வந்துருச்சு, ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியலை. நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணால் போதும், உங்களோட வீடியோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்பீச் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். நிறைய பேத்துக்கு இது தெரியலை, ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அண்ட் இதில் வந்து ஏஐ எஃபெக்ட் வந்து எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஏஐ எஃபெக்டை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் எனக்கு தெரியல. ஸோ யூஸ் ஆனவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். டெக்ஸ்டாக எதுவும் இல்லை, ஃபில்டர் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோவில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த வீடியோ ஸ்டெபிலைசர், வீடியோ ஹெச்டி, ஃபோட்டோ ஹெச்டி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.